வெல்கம் டு அஃப்ராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான். ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு சொல்லி ஃப்ரைட் ஐட்டம் வெளில கேட்குறாங்க அப்படின்னு வந்து பேரண்ட்ஸோட ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. ஸோ ஈஸியாக இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, பொட்டேட்டோவில் செய்ய போகிற ஒரு KFC தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பொட்டேட்டோவை இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாவும் கொஞ்சம் தடிசாவும் கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தடிசாவும் கட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்போ பொட்டேட்டோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோவில் கோல்டு வாட்டர், அதாவது ஜில்லு தண்ணி, நீங்கள் வந்து இதை போட்டு நீங்கள் இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேவையான அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிக்கன் மசாலா, உப்பு, பேக்கிங் சோடா, இது மூணுத்தையுமே இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப தண்ணியாக மாற்றிடக்கூடாது. வாங்க கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இப்படி இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊற வச்சுருக்க இதை வந்து நம்ம அப்படி கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes இருக்கட்டும். இப்போ அடுத்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மைதா எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, இது மூணுத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பேட்டர்லேயும் இந்த பேட்டர்லேயும் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேட்டருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆலுவை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு எடுத்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோக் பண்ணி வச்சுருந்ததை துணியில் போட்டு நல்லா ஈர்த்து எடுத்தாச்சு, தண்ணி எதுவுமே இல்லாமல். இது ஏன் பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த பேட்டர் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதையும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகி மசாலா ஒட்டாது, அதுக்கு தான். இப்போ 2 பேட்டரியும் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உருளைக்கிழங்கை இதில் சோக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு இந்த மசாலாவோட இது ரொம்ப நல்லாவே சோக் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை இப்போ வந்து சோக் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்து இது எல்லாத்துலேயுமே இது சோக் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்து இதில் போட்டுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ வந்து அந்த மாவில் எடுத்து வச்சதே இதை போட்டாச்சு. இப்போ இந்த மாவோடு இதை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சோக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது நல்லாவே சோக் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸுமே வரும். ஓகேவா? எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை அடுப்பில் போட்டுடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்பீடு வச்சிடாதீங்க, கருகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதை கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்புங்க. ஏன்னா அப்போவே திருப்பினீங்கன்னா மாவெல்லாம் இதுவாகி வந்துடும். ஸோ இப்படி வந்திருக்கதை நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோடனே இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ஒன்றைத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் கிறிஸ்பியான KFC பொட்டேட்டோ. இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.